அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காலத்தில் சட்டத்தை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க அறிவுறுத்தல். ஜனாதிபதிக்கும் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளருக்கும் இடையில் சந்திப்பு. தமிழ் மக்களின் தங்க நகைகளை அரசுடைமை ஆக்காது உரியவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தல். இலங்கை பாகிஸ்தான் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவு. தொடர்வது முதன்மை செய்தி. அமைதி காலத்தில் சட்டத்தை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க அறிவுறுத்தியுள்ளார். அரசு மற்றும் தனியார் துறையினர் வாக்களிக்க செல்வதற்கு போதுமான விடுமுறை வழங்கப்பட வேண்டும் எனவும் தனியார் துறையின் சேவையாளர்கள் வாக்களிக்க செல்வதற்கு தொழில் வழங்குநர்கள் கட்டாயம் போதுமான விடுமுறை வழங்க வேண்டும் எனவும் இவ்விடயம் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு அவதானத்துடன் செயற்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். வாக்காளர் அட்டையின்றியும் வாக்களிக்க முடியும். இருப்பினும் வாக்களிப்பு நிலையத்தில் ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்வதற்கு வாக்காளர் அட்டை மற்றும் தேசிய அடையாள அட்டையுடன் வாக்களிக்க செல்லுங்கள். அரசு சேவையாளர்கள் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுவது அத்தியாவசியமானது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான சகல பணிகளும் நிறைவடைந்துள்ளன. தேர்தல் பணிகளில் ஈடுபடும் அரசு உத்தியோகத்தர்களுக்கான நியமன பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தேர்தல் கடமை அத்தியாவசியமானது. ஆகவே பொறுப்பளிக்கப்பட்டுள்ள அரசு உத்தியோகத்தர்கள் தமக்கான தேர்தல் பணிகளில் ஈடுபடுவது அத்தியாவசியமானது. உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையை இதுவரையில் பெற்றுக்கொள்ளாதவர்கள் தமது வதிவிட பிரதேசத்தில் உள்ள தபால் நிலையத்துக்கு சென்று தமது ஆளடையாளத்தை உறுதிப்படுத்தியதன் பின்னர் தமக்கான அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன. அல்லது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் தமக்கான வாக்காளர் அட்டையை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். தேர்தல் பிரசாரங்கள் அனைத்துக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளன. ஆகவே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபடுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பொதுமக்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக செயற்பட வேண்டும். தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபடுவதற்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட்டது. ஆகவே வாக்காளர்கள் சுயமாக சிந்தித்து தீர்மானம் எடுப்பதற்கு இடமளியுங்கள். அரசு மற்றும் தனியார் துறையினர் வாக்களிக்க செல்வதற்கு போதுமான விடுமுறை வழங்குவது அத்தியாவசியமானது. அரசு சேவையாளர்கள் வாக்களிக்க செல்வதற்கு குறைந்தபட்சம் 2 மணித்தியாலங்கள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும். வாக்களிப்பு மத்திய நிலையத்தின் தூரத்தை அடிப்படையாக கொண்டு குறித்த அரசு சேவையாளருக்கு வாக்களிக்க செல்வதற்கு விடுமுறை வழங்குவது அரசு நிறுவன பிரதானியின் பொறுப்பாகும். தனியார் துறையின் சேவையாளர்கள் வாக்களிக்க செல்வதற்கு குறித்த சேவை வழங்குநர்கள் விடுமுறை வழங்க வேண்டியது அத்தியாவசியமானது. தனியார் துறைகளில் விசேட விடுமுறை வழங்கும் விதிமுறையொன்றை பெரும்பாலான தொழில் தரகர்கள் தமது தொழிலாளர்களுக்கு வாக்களிக்க செல்ல அனுமதி வழங்குவதில்லை என கடந்த காலங்களில் பல தேர்தல்களின் போது முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றுள்ளமையால் தனியார் துறைகளின் ஊழியர்களுக்கு தேர்தல் ஒன்றின் போது வாக்களிப்பதற்காக செல்வதற்கும் திரும்பி வருவதற்கும் விடுமுறை வழங்குவதற்காக தூரம் மற்றும் காலம் ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்பு ஒன்றை தயாரிக்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்குரியதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட ஆணையாளர்கள் உள்ளிட்ட அதன் அலுவலர்கள் உட்பட அதன் அலுவலர்கள் தொழில் மற்றும் தொழில் உறவுகள் அமைச்சின் செயலாளர் தொழில் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் மற்றும் அதன் அலுவலர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உட்பட சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடி தனியார் பிரிவுகளில் தொழிலில் ஈடுபடுபவர்கள் தமது வாக்கை அளிப்பதற்கு விடுமுறை அளிக்க தொழில் தலுநர்கள் உரிய நடவடிக்கை எடுத்தல் வேண்டும்.
40 கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவாயின் அரை நாள் விடுமுறையும் 40 கிலோமீட்டருக்கும் 100 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்டதாயின் ஒரு நாள் 100 கிலோமீட்டருக்கும் 150 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்டதாயின் 1.5 நாட்கள் 150 கிலோமீட்டருக்கும் அதிகமாயின் 2 நாட்கள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என தனியார் பிரிவின் தொழில் வழங்குனருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகளை மீறுகின்ற அல்லது அதன் பிரகாரம் செயற்படுவதில் இருந்து விலகி இருக்கின்றவர்கள் சிறை தண்டனைக்கும் அல்லது தண்டப்பண குற்றச்சாட்டுக்கும் உள்ளாக நேரிடும். தேர்தல் வாக்கெடுப்பின் போது அரச பல்கலைக்கழகங்களின் பணியான் குழுவினரும் அந்த பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் மாணவர்களும் வாக்களிக்கக்கூடிய வகையில் விடுமுறை வழங்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. அரச பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ளடங்காத தனியார் பல்கலைக்கழகங்கள் உயர் கல்வி நிறுவனங்கள் தமது பணியாட் குழுவினரும் மாணவர்களும் வாக்களிக்கக்கூடிய வகையில் விடுமுறை வழங்க வேண்டும். කිලෝමීටර් 40ක් හෝ ඊට අඩු ප්‍රමාණයක් නම් දින භාගයක් කිලෝමීටර් 40ක් සහ 100ක් අතර දිනයක් ඊට 100ක් හෝ 150ක අතර දින එකමාරක කාලයක්. ஜனாதிபதிக்கும் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளருக்கும் இடையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. வியட்நாமுக்கு அரச விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இன்று பிற்பகல் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டோலாமை சந்தித்து கலந்துரையாடினார். ஹெனாயில் உள்ள வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு தலைமையகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. வியட்நாம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான 55 ஆண்டுகால ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் வெளிநாட்டவர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹேரத்தும் கலந்து கொண்டார். வியட்நாம் ஜனாதிபதி லோவாங் குவாங்கின் அழைப்பிற்கு அமைய வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இன்று அதிகாலை வியட்நாமில் உள்ள நொய்பாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். நொய்பாய் சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கை ஜனாதிபதி மற்றும் குழுவினரை வியட்நாமின் வெளியுறவு பிரதி அமைச்சர் நோயன் மென் ஹுவாங், இன மற்றும் மத விவகார பிரதி அமைச்சர் நாங் டே ஹா, இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் டெரிங் டி டம் ஆகியோர் மற்றும் வியட்நாமுக்கான இலங்கை தூதுவர் ஆகியோர் வரவேற்றனர். இலங்கை ஜனாதிபதியின் வருகை இரு நாடுகளுக்கும் நன்மைகளை தருவதுடன் விரிவான இருதரப்பு ஒத்துழைப்பின் புதிய கட்டத்தின் தொடக்கத்தை குறிப்பதோடு பிராந்தியத்திலும் உலகிலும் அமைதி, ஒத்துழைப்பு, வளர்ச்சி மற்றும் செழிப்புக்கு பங்களிக்கும் என்று வியட்நாம் தூதுவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் இந்த விஜயத்தில் வெளிநாட்டவர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹேரத் மற்றும் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் குழுவினரும் இணைந்து கொண்டுள்ளனர். வியட்நாம் ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க வியட்நாமுக்கு அரசு விஜயம் மேற்கொண்டுள்ள காரணத்தால் 4 அமைச்சுக்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியின் கீழ் உள்ள டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய அமைச்சுக்களுக்கும் அமைச்சர் விஜிதஹேரத்தின் கீழ் உள்ள வெளிநாட்டவர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுக்கும் பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சரான கலாநிதி அனில ஜேந்த பெர்னாண்டோ நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராகவும், டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரத்ன டிஜிட்டல் பொருளாதார பதில் அமைச்சராகவும், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர பாதுகாப்பு பதில் அமைச்சராகவும், வெளிநாட்டவர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர வெளிநாட்டவர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பதில் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ் மக்களின் தங்க நகைகளை அரசுடைமையாக்காது உரியவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். நமது மக்களின் முதலீடாகவும் அவர்களின் கலாச்சார அடையாளமாகவும் காணப்படும் தங்க நகைகளை அரசுடைமையாக்காது உரியவர்களிடமே ஒப்படைக்க தற்போதைய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் வசம் இருந்த தமிழ் மக்களின் பெருந்தொகையான நகைகள் தற்போது போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு மத்திய வங்கியினால் குறித்த நகைகள் தொடர்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அவர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார்.
உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த நகைகளை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டுமே தவிர நகைகளை அரசுடைமையாக்கி தமிழ் மக்களின் சொத்துக்களை கபளீகரம் செய்யக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகளை அனுப்பும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஒழுங்கமைப்புகளை மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் பார்வையிட்டார். நாளை மறுதினம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலுக்கு வாக்குப்பட்டிகளை அனுப்பும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஒழுங்கமைப்புகள் தொடர்பாக யாழ் மாவட்ட பதில் செயலாளரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இன்றைய தினம் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க கலந்து கொண்டு தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடியிருந்தார். இக்கள ஆய்வில் மண்டப ஒழுங்குகள், போக்குவரத்து, பொது வசதிகள், நலனோன்பு வசதிகள், மின்சார வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்ற விடயங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. பிரதி தேர்தல் ஆணையாளர் ஈனா சசிலன், சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்கள், போலீஸ் பொறுப்பதிகாரிகள் மற்றும் உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களும் கள ஆய்வில் பங்கு பெற்றிருந்தனர். நாளை மறுதினம் நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலுக்கான யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. 517 வாக்களிப்பு நிலையங்களிலே இத்தேர்தல் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் 243 வட்டாரங்களில் இந்த வாக்கெண்ணல் செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி வளாகம் எங்களாலும் சிரேஷ்ட வடமாகாணத்திற்குரிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராலும் மேற்பார்வை செய்யப்பட்டு அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தேர்தல் கடமைக்காக இணைக்கப்படுகின்ற உத்தியோகத்தர்களுடைய வரவு முதல் அவர்கள் இந்த கடமைகளை நாளை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே காலை 7 மணி முதல் இந்த வாக்குப்பட்டிகள், வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கின்ற நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றன. அதற்குரிய இட ஒழுங்கமைப்பு உட்பட அனைத்து விடயங்களும் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. நாளை காலையிலே காலை 8 மணிக்கு முதலாவது பஸ் வண்டி யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து வாக்குப்பட்டி, வாக்கு சீட்டு உட்பட இதர ஆவணங்களுடன் புறப்படுவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே வேளையிலே வாக்களிப்பு நிலையங்கள் பிரதேச செயலாளர்கள் மூலம், கிராம உத்தியோகத்தர்கள் மூலம் அங்கு தயார்படுத்துவதற்குரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த வகையிலே சுமூகமான முறையிலே எதிர்வரும் 6ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தேர்தல் நடைபெறுவதற்குரிய அனைத்து ஒழுங்குகளும் ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தீவக பிரதேசத்திற்கான வாக்குப்பட்டிகள், வாக்குச்சீட்டுகள் எடுத்துச் செல்வதற்குரிய ஏற்பாடுகள் நேற்றைய தினம் இலங்கை கடற்படையுடன் கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே வகையிலே நெடுந்தீவு பிரதேசத்திற்கான வாக்கு சீட்டுகளும், நைனாதீவு பிரதேசத்திற்கான வாக்குச்சீட்டுகளும் காலை 9 மணிக்கு குறுகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து நெடுந்தீவுக்காக வடதாரகையிலும், நைனாதீவுக்காக தனியார் போக்குவரத்து படகு மூலம் எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. அந்த வகையில் அதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடற்படையினராலும் போலீசாராலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அனலதீவு மற்றும் எழுதீவுக்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் கடற்படையினுடைய உதவியோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்காகவும் 9 மணிக்கு ஊர்காத்துறை இறங்குதுறையிலிருந்து தேர்தலுக்குரிய ஆவணங்கள் எடுத்துச் செல்வதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அங்கும் கடற்படை மற்றும் போலீசாருடைய இணைந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதே வேளையிலே தீவு பகுதியிலே ஏதாவது அனர்த்தங்கள், அவசர தேவைகள் ஏற்படும் பட்சத்திலே அதற்குரிய விசேட தரித்து நிற்கின்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நாங்கள் கடற்படையுடன் கலந்துரையாடி மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த வகையிலே நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் செயற்பாடுகளிலே பொதுமக்கள் ஆர்வத்தோடு செயற்பட்டு தங்களுடைய வாக்குகளை உரிய நேரத்திலே அளிப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாவட்டத்தினுடைய தெரிவத்தாட்சி அலுவலர் என்ற வகையிலும் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் என்ற வகையிலும் பொதுமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற 517 வாக்கெடுப்பு நிலையங்கள், அதாவது 17 உள்ளூர் அதிகார சபைகளுக்கான 517 வாக்கெடுப்பு நிலையங்களிலே வாக்குச்சாவடிகளில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட பின்பு வட்டாரங்களில் ஒரு மத்திய நிலையத்தில் வாக்கெடுப்பு நடைபெறும். அந்த வட்டாரத்துக்கு மத்திய நிலையத்திலே ஒவ்வொரு வாக்களிப்பினுடைய வாக்குகளும் வெவ்வேறாக எண்ணப்பட்டு அந்த வாக்களிப்பு நிலையத்தினுடைய பெறுபேறுகள் தனியாக வெளியிடப்பட்டு அந்த வட்டாரத்து மத்திய நிலையத்திலே இந்த வாக்களிப்பு நிலையங்கள், அந்த வட்டாரத்துக்குரிய சகல வாக்களிப்பு நிலையங்களுடைய பெறுபேறுகள் ஒன்று சேர்க்கப்பட்டு வட்டாரத்தினுடைய பெறுபேறு அந்த வட்டாரத்திலேயே வெளியிடப்படும். அதன் பின்பு வட்டாரத்தின் பெறுபேறு வட்டாரத்துக்கு பொறுப்பான உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்கள் இந்த மத்துலிய யாழ் மாவட்ட செயலகத்தில் அமைந்திருக்கின்ற பெறுபேறுகள் கையளிக்கும் நிலையத்தில் கையேற்கப்பட்டு அது பரிசீலிக்கப்பட்டு சபையினுடைய ஒவ்வொரு கட்சிகள் பெற்றுக்கொண்ட மொத்த பெறுபேறு தெரிவத்தாட்சி அலுவலர் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தினுடைய கூட்ட மண்டபத்தில் வைத்து வெளியிடப்படும்.
கிளிநொச்சி மாவட்டத்தின் 3 பிரதேச சபைகளுக்குமான தேர்தல் ஏற்பாடுகள் பூர்த்தியடைந்துள்ளதாக மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார். நாளை மறுதினம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியடைந்துள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்திலே 2025ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே கரச்சி, பூநகரி, பச்சிலப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான தேர்தல்கள் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. எங்களுடைய மாவட்டத்தில் 1,02,387 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றனர். இதற்காக 108 வாக்களிப்பு நிலையங்களும் இந்த வாக்குகளை எண்ணுவதற்காக 40 வாக்கெண்ணல் மையங்களும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வகையிலே நாங்கள் பொதுமக்களை கேட்டுக்கொள்வது குறித்த 6ஆம் தேதி தாங்கள் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை தங்களுடைய வாக்குகளை விரைவாக சென்று செலுத்துமாறு கேட்டுக்கொள்வதோடு மாற்று வலுவுள்ளோருக்கான ஏற்பாடுகளும் அவர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்களும் தயக்கமின்றி சென்று தங்களுடைய வாக்குகளை செலுத்த முடியும். இதற்கு அப்பால் தனியார் துறை ஊழியர்களுக்கான வாக்களிப்பினை உறுதிப்படுத்துமாறு அந்த தனியார் துறை நிலைய தலைவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுக்கான அந்த வாக்களிப்பு கடமையை உரிமையை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்வதோடு இதற்கு மேலதிகமாக இந்த கடமைகளிலே இந்த பாதுகாப்பு கடமைகளிலே கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய போலீசாருடைய முழுமையான பங்களிப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. மேலும் எங்களுடைய மாவட்டத்தில் இந்த கடமைகளுக்காக 1450 உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த சந்தர்ப்பத்திலே நான் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களிடம் கேட்டுக்கொள்வது, இந்த தேர்தல் மிகவும் சுமூகமாக ஒரு எந்த விதமான வன்முறையற்ற தேர்தலாக நடைபெறுவதற்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை தேர்தல் திணைக்களத்துக்கு வழங்குவதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு சபைகளுக்குமான இறுதி முடிவுகள் திருவத்தாட்சி அலுவலகம் அதாவது புதிய மாவட்ட செயலக வளாகத்திலே எங்களுடைய முடிவுகள் கிடைக்கப்பெற்ற பின்னர் இறுதி முடிவுகள் கணக்கிடப்பட்டு தேர்தல் திணைக்களத்தின் அனுமதியுடன் வெளியிடப்படும். ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் இலங்கையின் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை இன்று சந்தித்தார். ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் நஹதானே பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை அலரி மாளிகையில் இன்று சந்தித்தார். இதன்போது நீண்டகால இருதரப்பு நட்புறவு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது. மேலும் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பாதுகாப்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்தோ பசிபிக் பிராந்தியம் முழுவதும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான முயற்சிகளுக்கு ஜப்பானின் ஆதரவை ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் உறுதிப்படுத்தினார். கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய உறவுகளில் இலங்கையின் மூலோபாய முக்கியத்துவத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு ஜப்பானிய அரசாங்கம் குறிப்பாக ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு பிரதமர் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். வெளிப்படைத்தன்மை, பொருளாதார சீர்திருத்தம் மற்றும் தேசிய மாற்றத்துக்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டையும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார். வர்த்தகம், முதலீடு மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட 5 முக்கிய துறைகளில் ராஜதந்திர உறவுகளை மேலும் விரிவுபடுத்தவும் இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டனர். இலங்கை பாகிஸ்தான் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான 5வது இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் கடந்த 28ஆம் தேதி இரு நாடுகளின் சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரிகளின் பங்கேற்புடன் இந்த கலந்துரையாடல் ஆரம்பமானது. இதில் இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்யகொந்த தலைமையிலான தூதுக்குழு கலந்து கொண்டது. இரு நாடுகளுக்கும் இடையில் தற்போதுள்ள பாதுகாப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய புதிய வழிகளை ஆராய்வதற்கான வாய்ப்பு இந்த கலந்துரையாடலூடாக கிடைக்கப்பெற்றதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு செயலாளருடன் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பானகொட, பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் பாதுகாப்பு ஜெயந்த எதிரசிங்க, இராணுவ பிரதம அதிகாரி மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமசிங்க மற்றும் விமானப்படை பிரதம அதிகாரி ஏர் வைஸ் மார்ஷல் லசித சுமனவீர உட்பட பல சிரேஷ்ட இலங்கை இராணுவ அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். பாகிஸ்தானின் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி திறன்கள் பற்றிய நுண்ணறிவுகளை பெற்று
மேம்பட்ட தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் அறிவு பரிமாற்றத்துக்கான வாய்ப்புகளை ஆராய தூதுக்குழு இச்சுற்றுப்பயணங்களில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. $1,30,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 7ஆம் தேதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளன. திரைசேரி உண்டியல்கள் குறித்து இலங்கை மத்திய வங்கி முக்கிய அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி $1,30,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 7ஆம் தேதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 20,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனை செய்யப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 60,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளன. மேலும் 365 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 50,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனை செய்யப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்து மற்றும் போலந்து நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் நாட்டுக்கு வருகை தர உள்ளனர். உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொண்டு நியூசிலாந்து வெளிவிவகார அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டல்ஸ் மற்றும் போலந்து வெளிவிவகார அமைச்சர் ராடோஸ்லாவ் ஹிசார்ஸ்கி ஆகியோர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இவர்களின் விஜயம் எதிர்வரும் 25 மற்றும் 28ஆம் தேதிகளில் இடம்பெற உள்ளது. இலங்கை விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் உள்ளிட்ட அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் நியூசிலாந்து, போலாந்து வெளிவிவகார அமைச்சர்கள் ஈடுபட உள்ளனர். பொருளாதார ரீதியில் இலங்கைக்கு நன்மை அளிக்கும் வகையில் புதிய முதலீட்டு திட்டங்கள் குறித்து அரசாங்கம் ஆர்வத்துடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. அவிசாவளை கொழும்பு அதிவேக வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பாதுகா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அவிசாவளை கொழும்பு அதிவேக வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். போலீஸ் தலைமையகத்தால் ஊடகங்களுக்கு இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாகன விபத்து இன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் கலகெதர பாதுகா பகுதியை சேர்ந்த 20 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. அவிசாவளையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளில் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் கோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் குறித்த வாகன விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காலி மேட்டியகுட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காலி மாவட்டம் மேட்டியகுட பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மேட்டியகுடவின் தம்பஹீட்டிய பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்குள் இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயமடைந்து பெலபட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக மேட்டியாகொட போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து மேட்டியாகொட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 17வது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 17வது ஆண்டு பொது பட்டமளிப்பு விழா நேற்றைய தினமும் இன்றைய தினமும் பல்வேறு அமர்வுகளாக நடைபெற்றது. ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி பாயிஸ் முஸ்தபாவின் முன்னிலையில் பதில் உபவேந்தர் UL மஜித் தலைமையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் 6 அமர்வுகளில் 2077 மாணவர்கள் பட்டங்களை பெற்றனர். முதலாம் நாள் முதல் அமர்வில் இலங்கை உயர்நீதிமன்ற நீதிபதி யசந்த கொடகொடவும், 2ஆம் அமர்வில் கல்வி பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியர் கலாநிதி சீதா பி பண்டாரவும், 3வது அமர்வில் இலங்கைக்கான சவுதி அரேபிய நாட்டின் தூதுவர் ஹாலித் ஹமூத் அல் ஹஸ்தானியும் கலந்து கொண்டு உரையாற்றினர்.
இரண்டாம் நாளான இன்று முதல் அமர்வில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் துணைத் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் KL வசந்தகுமாரவும், இரண்டாம் அமர்வில் ரஜிரட்ட பல்கலைக்கழகத்தின் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் முகாமைத்துவ துறையின் பேராசிரியர் கலாநிதி மனோஜ் சமரதுங்கவும், மூன்றாவது அமர்வில் யாழ் பல்கலைக்கழகத்தின் பட்டப்படிப்பு பீடத்தின் பீடாதிபதி சிரேஷ்ட பேராசிரியர் டி வேல்நம்பியும் கலந்து கொண்டு உரையாற்றினர். பிரயோக விஞ்ஞான பீடத்தில் 172 மாணவர்களும், பொறியியல் பீடத்திலிருந்து 82 மாணவர்களும், தொழில்நுட்பவியல் பீடத்திலிருந்து 102 மாணவர்களும், கலை கலாசார பீடத்திலிருந்து 314 மாணவர்களும், இஸ்லாமிய கற்கைகள் மற்றும் அரபு மொழி பீடத்திலிருந்து 342 மாணவர்களும், முகாமைத்துவ மற்றும் வர்த்தக பீடத்திலிருந்து 378 மாணவர்களும், வெளிவரி பட்டப்படிப்பு மாணவர்களில் 687 மாணவர்களுமாக 2077 மாணவர்கள் பட்டங்களை பெற்றுக் கொண்டனர். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக மாணவர்கள் 6 பேருக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக மாணவர்கள் 6 பேருக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. பகடிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்த சம்பவத்தை அடுத்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீட 2ஆம் ஆண்டு மாணவர் ஒருவர் தாக்குதலுக்கு இலக்காகி இருந்தார். குறித்த மாணவர் தற்போது வெலிகம மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அதேவேளை சம்பவம் குறித்து கோமாகம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு கொண்டும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதனையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய 6 சிரேஷ்ட மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதே நேரம் சம்பவத்துடன் தொடர்புடைய மாணவர்களை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கோமாகம போலீசார் தெரிவித்தனர். கிளப் வசந்த கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான லொக்குபெட்டி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். பெலாரஸ் நாட்டில் கைது செய்யப்பட்ட கிளப் வசந்த கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியாக கருதப்படும் லொக்குபெட்டி என்ற லத்துவா ஹெந்தி சுஜீவ ரோவன் குமார டி சில்வா நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக இன்று காலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். பல வழக்குகளுடன் தொடர்புடைய லொக்குபெட்டி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பெலாரஸில் வைத்து கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதன்படி குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவரை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுத்திருந்த நிலையில் இன்று காலை 7:43 மணியளவில் துபாயில் இருந்து ஒரு தனியார் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானத்தின் மூலம் லொக்குபெட்டி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். கடந்த ஆண்டு அதுர்கிரியவில் உள்ள ஒரு பச்சை குத்து நிலையத்தில் கிளப் வசந்த சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபரான லொக்குபெட்டி படுகொலையை திட்டமிட்டதுடன் அதற்கு நிதியளித்ததாகவும் சந்தேகிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் குற்றங்களை செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற பலரை மீண்டும் அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நாட்டில் குற்றங்களை செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற பலரை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் அறிவித்துள்ளது. துபாய், இந்தியா மற்றும் கனடா போன்ற நாடுகளில் தற்போது வசிக்கும் இது போன்ற 20க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை மீண்டும் அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக மானதுங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டார். தங்காலை பொலன்மாவருவ பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் கணவர் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளார். தங்காலை போலீஸ் பிரிவின் பொலன்மாருவ வடக்கு பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. உயிரிழந்தவர் அதே பகுதியை சேர்ந்த 49 வயதுடைய பெண் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தங்காலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் ஆஸ்மா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது ஆஸ்துமா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார வைத்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
உலகளவில் 1,00,000 பேரில் 3,340 பேர் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கலுபவில போதனா வைத்தியசாலையின் சுவாச நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் ஆசா சமரநாயக்க தெரிவித்துள்ளார். மே மாதம் 6ஆம் தேதி உலக ஆஸ்துமா நோய் தினமாகும். உலகளவில் இளைஞர்களிடையே ஆஸ்துமா அதிகரித்துள்ளது. இன்ஹேலர் அடிப்படையிலான சிகிச்சை மூலம் பக்க விளைவுகளை ஏற்படுத்தாமல் ஆஸ்துமாவை திறம்பட நிர்வகிக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மக்கள் மத்தியில் ஆஸ்துமா பரவலாக இருந்தாலும் நாட்டில் பல தனிநபர்கள் கண்டறியப்படாமல் உள்ளனர் என சுவாச நோய் வைத்திய நிபுணர் சமன்மலி தல்பத்வ குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.